அதே போல சமூக வலைத்தளம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கையில கூட மொபைல் போன் இருக்கு. அது ஆண்ட்ராய்டு மொபைல் போன். அந்த மொபைல் போன்ல அவன் என்ன பாக்குறான்னா, எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கான், அதுக்கு அடுத்து ஃபேஸ்புக் வச்சிருக்கான், வாட்ஸ்அப் வச்சிருக்கான். கம்யூனிகேஷன் ரொம்ப வேகமா இருக்கு. தவறான தகவல்களை அதுல பரப்புறது, ஏஐல சித்தரிக்கப்பட்ட படங்களை பரப்புறது. அதுல பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவையோ இல்ல தேசிய தலைவர்களையோ தேவர் திருமாவனாரையோ அம்பேத்கர் அவர்களையோ இவங்க வந்து அதை கொண்டாடல. இவங்களுக்கு வர்ற லைக்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஆனா அவங்க படத்தை சின்னதா ரவுண்டா போட்டுக்கிட்டு ரீல்ஸ் பண்றான் பாருங்க. தாடி வச்சுக்கிறேன், கத்தி எடுக்கிறேன், அவர் ரோட்ல உட்காந்து ஓரமா உட்காந்து சாப்பிடுறாரு, அவர் ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அவர் சாப்பிடுறாரு, எளிமையான தலைவர் அப்படின்றான். அதுல ஒரு 7-8 கொலைகேஸ் இருக்கு. அவனை வந்து இவன் வந்து கொண்டாடுறான். தவறான முன்னுதாரணம். அவனை பார்த்துட்டு இவன் என்ன செய்யறான்னா, இவன் நேதாஜி மாதிரி வரணும்னு நினைக்கல, பசுமன் தேவர் மாதிரி வரணும்னு நினைக்கல, ஆனா கொலார பையன் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். இவன் பாருங்க, நம்ம எல்லாருமே நேதாஜியும் தேவரையும் அம்பேத்கரையும் பின்பற்றுறோம். அவங்க மாதிரி வரணும்னு இவன் நினைக்கல. அவரை பின்பற்றுவர்கள் சில பேர் அவர் படத்தை போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றேன், கொலை பண்றேன், ரவுடிசம் பண்றான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி வரணும்னு இவன் நினைக்கிறான். அப்ப இவன் ஏதாவது ஒரு குற்ற வழக்கல்ல மாட்டும் போது அடுத்து இந்த போலீஸ் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் ஒரு குற்ற வழக்கில் மாட்டிட்டான்னு வைங்க, அவனுக்கு அறிவு சொல்லி அவனை சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டு வெளியே வந்த உடனே அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு அதுக்கான வழி அவங்க பார்க்கணும். ஒரு குற்ற வழக்கில் மாட்டிட்டான்னா அடுத்து வந்து வருஷம் தேவர் ஜெயந்தி வந்தா அவன் மேல 1 டன்னு, இம்மானுவேல் சேகரன் அவருடைய விழா வந்தா, குரு பூஜை வந்தா அதுக்கு ஒரு 1 டன்னு, தீபாவளி வந்தா 1 டன்னு, எலெக்ஷன் வந்தா 1 டன்னு, இப்படியே போட்டு அவனை அக்யூஸ்டாவே வச்சு அவனுக்கு வந்து ஒரு ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணிடுறான், ஹிஸ்டரி ஷீட்டர். அப்ப அவன் என்னன்னா வழக்கு மேல வழக்கு, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்து புள்ளி ஒரு கணக்குக்கு வழக்கு தேவை. இந்த மாசம் அவ்வளவு வழக்கு போடணும் அப்படின்னா உடனே அந்த ஹெச்எஸ்ல இருக்கவனை கூப்பிட்டு வழக்கு போட்டு விட்டுருவேன். இப்படி என்ன வழக்குன்னு பார்த்தா, ஒரு 5 ரூபாய் கேட்டாரு, கத்தியை காட்டி பறிச்சாருன்ட்டு. 2023 எஸ்பி சிலம்பரசன் காலத்துல 2025 வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 வழக்கு போட்டிருக்காங்க இதே பிரிவுல. கத்தியை காட்டி பறிச்சதா சொல்லி திருநாட்டு சவுண்ட்ல போட்டிருக்காங்க, இந்த பிரிவுல போட்டிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டது வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இளைஞர்கள். அதுல 90% இளைஞர்கள் வந்து தேவர் மற்றும் தேவேந்திர உலக இளைஞர்கள். திட்டமிட்டு அளிக்கப்பட்ட இன அழிப்பு, திட்டமிடப்பட்ட ஒரு இன அழிப்பு, 2 சமூகத்தையும் நோக்கி குறிவைத்து செயல்படுத்தப்பட்ட இன அழிப்பு. இதைத்தான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிச்சு எங்க மேலே கேஸ் போட ரெடி ஆகிறோம், ஏதாவது ஒரு பொய் கேஸ்ல அவர் சேர்த்து விடுங்க, அதை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், அதை பார்த்துக்கிறோம். இருந்தாலும் இந்த சமூக வலைத்தளங்களை நம்பி அது வந்து இந்த இருக்க சமூக வலைத்தளம் தீபம் மாதிரி எரியுது. அது வந்து என்ன இருந்தாலும் ஈசலை பொறுத்தளவுல அது ஈசலுக்கு வந்து அது தீன்றது தெரியல, அது தீபம் நினைச்சு அது போய் விழுந்து செத்து போகுது பாத்தீங்களா. அதே மாதிரி இவன் வந்து சமூக வலைத்தளத்தை வந்து தீபமா பயன்படுத்துறதை விட்டுட்டு அதை போய் விழுந்து தற்கொலை பண்ற மாதிரி செத்து போயிருக்கேன். அதுல மூழ்கி போய் கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடறான். அப்படி நடந்ததுதான் இந்த பெரும்பத்து சம்பவம். இப்ப பெரும்பத்து சம்பவத்துல அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடைய வயதெல்லாம் என்ன சார், அவங்களுடைய பின்னணி? 18 இருந்து 21 வரை சார். இந்த பசங்கள்ல வந்து ஏற்கனவே வந்து அந்த பெருந்தெரு அப்படின்னு ஒரு தெரு இருந்தது சார், நாங்குநேரியிலே இருக்குது. அங்க வக்கீல் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள்.